ஹாய், ஜொமேட்டோ பார்ட் டைம் வீக்லி சேலஞ்சில் இன்றைக்கி டே 4ல் இருக்கும். இன்றைக்கி டேட் அண்ட் டே பார்த்திங்கன்னா May 2 Thursday. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:58 ஆகுது. இன்னும் ஜோனுக்கு போகல, பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்குது. 7:14 நம்ம போய் லாகின் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த கிக்கு இன்கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் நம்ம ஓட்டுறதே வேஸ்ட் ஆகிடும், இன்சென்டிவ் எல்லாம் போயிடும். ஐயோ, அவ்வளோதான், இன்றைக்கி நான் போன மாதிரி தான். எப்படியோ டிராஃபிக்கை தாண்டி வந்துட்டேன். இன்னும் 11 மினிட்ஸ் இருக்குது. 11 மினிட்ஸ்க்குள்ளே ஜோனுக்கு போய்டலாம். போயிட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 2 கிக்ஸு தான் லாகின் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஸ்டார் கிக்ஸும் கிடையாது. இன்சென்டிவ் எவ்வளோ ஒன்றும் பார்க்கல. நான் ஜோனுக்கு போயிட்டு இன்சென்டிவ் எவ்வளோ வந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுறதா இன்கம்ப்ளீட் பண்ணுறதான்னு சொல்லி பேசுவோம். இன்றைக்கி நம்மளுக்கு 2 கிக்ஸு கம்ப்ளீட் பண்ணோன்னா 70 ருபீஸு, 3 கிக்ஸு கம்ப்ளீட் பண்ணோன்னா 100 ருபீஸ் இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தேர்ஸ்டேயில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஆன் பண்ணிப்போம். ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் செல்ஃபி அப்டேட் ஆகிடுச்சு. நம்ம ஆன் பண்ணிட்டோம். பிரைட்னஸ் கம்மி வச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும். பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக 100 ருபீஸ் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, ஒரு கேம் ஒன்று இருந்தது, அந்த கேமை ப்ளே பண்ணேன். அதில் 100 ருபீஸ் வின் பண்ணதால் அந்த 100 ருபீஸ் இன்றைக்கி வந்துடுச்சு. அந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோல் அண்ட் வின்னு. எவ்ரி 4 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்பின் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே இங்கே போயிட்டேன்னா 200 வந்துடும். 20 கிட்டே வந்துட்டேன்னா 200 வந்துடும். இன்னும் 19 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. எங்கே ஒன்று தான் அனுப்பிச்சி விட்றான். ஸோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட பெட்ரோலில் 45 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கேயே ட்ரிப் மீட்டர் 0 பண்ணிவிட்டு 5 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. பெட்ரோலை போட்டுட்டு 55 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிக்கலாம். அங்கே ஆர்டர் போடுறதுக்குள்ளே நம்ம போய் பெட்ரோல் பங்குக்குள்ளே போய்ட்டு பெட்ரோலை போட்டுக்கலாம். ஆர்டர் வந்துச்சு நம்மளுக்கு. பாருங்கள், 2.15 கிலோமீட்டர் பிக்கப்பு, 7.26 கிலோமீட்டர் ட்ராப்பு. காப்பர் கிச்சன், அதுக்கு 96 ருபீஸ் போட்டிருக்காங்க. வாங்க போய் பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி கொடுக்க போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கோட்ருப்புறம் தான் பிக்கப்பு. வாங்க ரெஸ்டாரண்ட் போயிடலாம். ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சு. ரீச்சர் கொடுத்துக்கலாம். இன்னும் ஃபுட் ரெடி வரல. ஸோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எக்மோர் டெலிவரி. வாங்க ரெடி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபுட் ரெடி வந்துச்சு. 7 மினிட்ஸு ரெஸ்டாரண்ட்டு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட் கூட வராது. நாங்கள் இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிக்கலாம். போகிற வழியில் பெட்ரோல் பங்க் இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை பெட்ரோலை போட்டுகிட்டே அதுக்கப்புறம் போய்க்கலாம். நான் அந்த சைடு தான் போகிறோம். நம்ம வாங்க பெட்ரோல் பங்கு போயிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம 100 ருபீஸ் பெட்ரோல் போட்டுக்கலாம். இந்த கஸ்டமர் கொடுத்த கேஷை வச்சு பெட்ரோல் போட்டுக்கலாம். 20, 30, 40, 50. $500.
जल्दी 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 आजा भाई. அண்ணா பாய் பட்டுன்னு போட்ட பெட்ரோலு. வச்சான் அதுக்குள்ளேயே 50 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே 99 வந்துச்சு பெட்ரோலு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டானா வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து 55 கிலோமீட்டர்ஸ். பா ஃபேவரட் கார் BMW. டன் 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 டன். இருங்க அதோட ஃப்ரண்ட் வியூவை பார்க்கலாம். வேற மாதிரி நம்மளுக்கு முன்னாடி தான் போகுது. உங்களுக்கு யாருக்கு BMW பிடிக்குமோ அவங்களாம் கமெண்டில் ஒரு ஃபயர் சிம்பிள் அனுப்பிச்சி விடுங்க. எக்ஸாஸ்ட்லாம் பாருங்கள். M4 கிடையாது, M2 வேற மாதிரி. வாங்குகிறோமோ இல்லையோ அதில் ஒரு நாள் போயிடணும். ஒரு ரவுண்டாச்சு போகணும், இல்லைன்னா ஒரு ரவுண்டாச்சு ஓட்டணும். வாங்க கஸ்டமர் லொக்கேஷனை போய்ட்டு டெலிவரி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனை வந்தாச்சு. ரேடிசன் ப்ளூ ரீச்சர் கொடுத்துட்டு கஸ்டமர் கால் பண்ணுவோம். 4th ஃப்ளோர்லாம் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காரு. அவங்க கால் பண்ணி வர சொல்லிடலாம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கையில் கேஷ் கொடுத்துட்டாரு. 199 200 கொடுத்துட்டாரு. கேஷ் கலெக்டடை மார்க் பண்ணிவிட்டு டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துருவோம். நம்மளுக்கே ஒரு 100 ருபீஸ் கிட்டத்தட்ட வந்திருக்கோம் பே அவுட்டு. 100 ருபீஸில் இத்தனை ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காரான்னு தெரியல. நம்மளுக்கு 96 ருபீஸ் போட்டிருக்காங்க. 9 கிலோமீட்டருக்கு 6 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ஒரு ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம 5 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். வாங்க நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கேயே உட்காருவோம், எங்கேயும் போக வேணாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. 0.6 கிலோமீட்டர் பிக்கப்பு, 9.53 கிலோமீட்டர் ட்ராப்பு. அதுக்கு நம்மளுக்கு 121 ருபீஸ் போட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணுவோம். ஃபவுண்டைன் பிளாசா அஜனாபி. எங்கடா இருக்குது அஜனாபி? வாங்க ஃபோட்டோ பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிப்போம். அஜனாபி எங்கே இருக்குது? அங்கே ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்க போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிட்டேன் நான். இதில் இருக்குது ரீச்சர் கொடுத்துட்டு ஃபுட் ரெடியாக வந்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஃபுட் ரெடியாக இருக்குது. டெலிவரி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அடையார். நான் அக்செப்ட் பண்ண அடையார் தான் இருக்கும்ன்ட்டு. ஏன்னா 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இந்த பக்கம் அனுப்ப மாட்டேன். அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். ப்ரோ 3175. ஃபுட் ரெடி வந்திருக்கு. உள்ளே போய் பாய் அட்ரு பாய் ஃபுட் ரெடி. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் ரெடியாக இருக்குது. கொடுத்துட்டாரு. பிக்கப் மார்க் பண்ணிவிட்டு போவோம். வண்டி எடுத்துகிட்டு கரெக்டாக அடையாரில் இங்கே அடையார் ரிவர் தாண்டினோடனே லெஃப்ட்டு வாங்க போய் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய்ட்டு டெலிவரி பண்ணிடலாம். டெய்லி ஆர்டர் ஓட்டி கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் ட்ராவல் பண்ணணும். எங்கே போகிறதுன்னு தான் தெரியல. நிறையா ட்ராவல் பிளான் வச்சுருக்கேன். அதை நான் டைம் வரும்போது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதுக்கான நேரம் இன்னும் வரலை. இப்போ ஒரு 2 months நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊரை சுற்ற போயிடலாம். ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுக்கு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றுறோம்.
ஊரை சுற்றுறோன்னு ஒரு நேம். அது சீரியஸாக நம்ம பண்ணலாம். ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா, வீடியோவில் சொல்லிட்டேன்னா நடக்க மாட்டேங்குது. எங்கே போகிறோம் ஏது போகிறோன்ட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், இவ்வளோ குழுங்கள். கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிட்டு டெலிவரி கொடுத்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. எங்கடா 9/5 இல்லை 8, வெறும் 8ன்னு போட்டிருக்காங்க. ஹெச்சர் கொடுத்துட்டு சர்ச் பண்ணிப்போம். வெறும் 8 நம்பரே காணோம். வீட்டு நம்பரே பின்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இருக்குது 8. கால் பண்ணிப்போம். காலிங் பெல் கூட இல்லை இங்கே. கால் பண்ணிப்போம். கஸ்டமரே வந்துட்டாங்க. தேங்க்யூ. இந்த ஆர்டர் நம்ம டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிக்கலாம். ₹123 போட்டிருக்காங்க. ப்ளஸ் ₹8 ரிட்டர்ன் போனஸு. டோட்டலாக ₹131 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டர் பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. 0.62 கிலோமீட்டர் பிக்கப்பு, 2.7 கிலோமீட்டர் ட்ராப்பு, ₹38 போட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணுவோம். வாங்க கஸ்டமர். சரி, ரெஸ்டாரண்ட் லொக்கேஷனுக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிக்கலாம். அதே நம்மளுக்கு பேட்ச் ஆர்டர் போட்டிருக்காங்க. பிக்கப்பு வேறு இடத்துல மாற்றி விட்டுருக்காங்க. இல்லை, ஃபஸ்ட்டு KFC தான் பிக்கப்பு. அவங்க KFCயில் போய் பிக்கப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா KFC ரீச் பண்ணிட்டோம். இருங்க, ரீச்சர் கொடுத்துட்டு மேலே போய் பிக்கப் பண்ணிப்போம். எப்படி இருந்தாலும் ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுட் ரெடி மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க மேலே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. நம்ம போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் எடுத்து டிக்கியில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெடியாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். ரெடி வரல. ரெடி வந்தோடனே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். ஆர்டர் ஃபுட் ரெடி வந்துச்சு இப்போ தான். அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். 7380 இது எங்கே டெலிவரி எது கோட்ருப்புறம் தான். வாங்க பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி பண்ண போயிடலாம். ஒன்று பக்கத்துலேயே டெலிவரி, ஒன்று தூரம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு ரீச் பண்ணிட்டேன். கெனல் பேங்க் ரோட், காந்தி நகர். கால் பண்ணிப்போம் கஸ்டமருக்கு. ஒரு நிமிஷம் கால் பண்ணிக்கிறேன். அதே நான் கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் எங்கே இப்படியே கோட்ரு போகிற முடியல. வாங்க இந்த கஸ்டமருக்கு போய் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா செகண்ட் கஸ்டமர் லொக்கேஷனுக்கும் வந்தாச்சு. ரீச்சர் கொடுத்துட்டு கால் பண்ணிக்கலாம். ஐயோ, இவரும் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காரு. பரவாயில்ல, கால் பண்ணிப்போம். கஸ்டமர் பே பண்ணணும். ஓகே. கேஷாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. ஆன்லைனில் பே பண்ண சொல்லிட வேண்டியது தான். கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 581 கேஷாக கொடுத்துட்டாங்க. நம்ம கலெக்டட் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இதோட கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் இருங்க இதுக்கு எவ்வளோ பே அவுட் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 4.2 கிலோமீட்ரு, ₹67 போட்டிருக்காங்க.
நம்மளுக்கு இன்னும் 2 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ இதோட நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுறேன். பீக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பே அவுட் வந்திருக்குன்றதை வீடியோ கடைசியில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு என்னமோ ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ வாங்க பீக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டேன். அந்த கஸ்டமரும் கேஷ் ஆன் டெலிவரி போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம கேஷை வந்து டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆனே பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு கிக்கு போட்டு புக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணலான்னு பார்த்தா எங்கே ஓட்ட விட்றாங்க, கேஷ் ஆன் டெலிவரி போட்டு ஆஃப்லைன் தான் அனுப்பிச்சி விட்றாங்க. இயர்ரிங்ஸ் கம்மியாக இருக்குது, சரி 1 ஹவர் ஓட்டலான்னு பார்த்தாலும் ஓட்ட விடலை. இப்போ நான் இந்த கேஷை கட்டினா தான் என்னால் ஆனே பண்ண முடியும். எங்கே போகிறது நான் கேஷுக்கு? இப்போ நான் போய் ஏடிஎம்மில் போய் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பே பண்ணணும் இவங்களுக்கு. நாங்கள் இந்த ஆர்டரை டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். லாஸ்ட் ஆர்டர் ஆர்டருக்கு எவ்வளோ வந்திருக்கு? ஆர்டர் போடும்போது 97 போட்டான், இப்போ வந்து 86 ரூபீஸ் போட்டிருக்கோம். என்ன பண்ணுறது இவங்கள பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கோ ஆஃப்லைன் போயிடுச்சு. நம்ம இன்றைக்கி மட்டும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 381 ரூபா. 381 ரூபாவில் ப்ளஸ்ஸு இன்சென்டிவ் எவ்வளோ? இன்சென்டிவ் எங்கடா இருக்குது? தேர்ஸ்டே 70 ரூபீஸ் தான் நம்மளுக்கு ஆட் ஆகும். 386 ரூபாவில் ப்ளஸ் 70, 386 ப்ளஸ் 70 டோட்டலாக 456 கிலோமீட்டர்ஸ் 456 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம் இப்போ 3 ஹவர்ஸில். அதுக்கு பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் போட்டேன். 100 ரூபீஸ் போட்டுட்டு 34 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டேன். 34 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் வந்து இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆகுதுன்னு பார்க்கணும். 34 ப்ளஸ் ஹோமுக்கு எத்தனை கிலோமீட்ரு? ஹோமுக்கு பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் வருது. ப்ளஸ் 8 டோட்டலாக 42 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி ஆச்சு. பேலன்ஸ்னால் 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதோட நான் இந்த சேலஞ்சை இன்கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஏன் இன்கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னா ரீசன் வந்து இப்போயே வீக்கு பாதி வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ இந்த 4 நாளுக்கும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வீக்லேயே போய்டும் 1942 ரூபீஸு ப்ளஸ் 70, 1942 ப்ளஸ் 70 டோட்டலாக 2012 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் மைனஸ் வந்து 400 பெட்ரோலுக்கு போச்சுன்னா 1612 ரூபீஸ். நான் 1 டேயில் ஏர்ன் பண்ண வேண்டியதை 4 டேஸ் டின்னர் பிக் மட்டும் ஓட்டி ஏர்ன் பண்ணியிருக்கேன். நாளைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு 600 வச்சுக்கோங்களேன். 3 டேஸ்க்கு 600 வச்சுப்போம். 6 × 3 டோட்டலாக 1800 ப்ளஸ் 2012 ரூபீஸ். டோட்டலாக நம்மளுக்கு இப்போ ஒரு வீக் டின்னர் மட்டும் ஓட்டினா 3812 ரூபீஸ் வருது. அது எத்தனை கிக்ஸு? ஒன்று 3 கிக்ஸு ஓட்டினாலும் சரி, 2 கிக்ஸு ஓட்டினாலும் சரி, இதே பே அவுட்டு தான் வரும். நீங்கள் டின்னர் பிக்கில் ப்ராஃபிட் வேணும்னு நினச்சிங்கன்னா 5 கிக்ஸு கம்ப்ளீட் பண்ணணும். 5 கிக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 7 to 9, 9 to 10, 10 to 11, 11 to 12, 12 to 1, 7 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் ஓட்டினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஒரு அமௌண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு 700 அந்த மாதிரி 800 அந்த மாதிரி வந்தால் கூட இன்சென்டிவ் சேர்த்து ஒரு 1000 கிட்ட வரும். அதுவும் ரேர் தான். இப்போ பரவாயில்ல, பேசானாலும் பரவாயில்ல. எப்படியோ நான் லஞ்ச் பீக்கு ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஏர்னிங்ஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2K ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 3 டேஸ் இருக்குது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே
ஃபுல் டே ஸ்விக்கி ஓட்டி அதில் ஒரு 5000 ஏர்ன் பண்ணிட்டோன்னா என்னோடய இயர்னிங்ஸ் வந்து எனக்கு வந்துடுச்சு. அதில் 5000 வரலைன்னா மட்டும்தான் டவுட்டு. 1500 2 days வச்சுட்டு சண்டே மட்டும் 2000 ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த வீக்குக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லைனா அடுத்த வர வீக்லலாம் நான் எக்ஸ்ட்ரா ஓட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். என்னையோட பார்ட் டைம் வீக்லி சேலஞ்சில் டே 4 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதோட இந்த சேலஞ்சு இதோட இன்கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வாங்க நாளைக்கு ஸ்விக்கியோட இயர்னிங்ஸை பார்ப்போம்.